ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசாத்தி கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு பொட்டுக்கடலை வச்சு நல்ல மொறுமொறுப்பான உரைப்பான ஒரு முறுக்கு தான் செய்ய போறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மொறுமொறுப்பான முறுக்கு எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். இந்த முறுக்கு செய்யறதுக்கு முதல்ல ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்து கொஞ்சம் லைட்டா வறுத்து எடுத்துருக்கிறேன். ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தீங்கன்னா போதும். இந்த பொட்டுக்கடலை கூட வறுக்க தேவையில்லை. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்தா போதும். கூட கருக விடக்கூடாது. இந்த அளவுக்கு வறுத்தீங்கன்னா போதும். ஒரு 2.5 நிமிஷம் எடுத்தது எனக்கு வறுக்கிறதுக்கு. இப்போ இது ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பட்டு போல அரைச்சி எடுத்துக்கிறோம். பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்செடுக்க வேணும். அரைச்செடுத்த பொட்டுக்கடலை மாவை இப்போ ஒரு அரிதட்டில் போட்டு அரைச்செடுத்து கொள்ளுவோம். ஏன்னா சின்ன சின்ன கொஞ்சம் கப்பிகள் இருக்கும், கணக்கு இருக்காது. ஏன்னா பட்டு போல அரைப்பட்டுட்டு இப்போ ஒரு அரிதட்டில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கொஞ்சம் தான் வந்திருக்குது. ஏன்னா நம்ம நல்லா நல்லா அரைச்சி எடுத்ததால ஒரு கொஞ்சம் வந்திருக்குது. இப்போ பொட்டுக்கடலை மாவோட சேர்த்து ஒரு 3 கப் வறுத்த அரிசி மாவு எடுத்துக்கொள்ளுங்க. 1 கப் பொட்டுக்கடலை மாவோட சேர்த்து 3 கப் அரிசி மா, அதோட சேர்த்து கருப்பு எள்ளு எடுத்துருக்குன்னா அது 1.5 மேசக்கரண்டி போட்டுக்கொள்ளுங்க. வெள்ளை எள்ளு போடுறத விட இந்த கருப்பு எள்ளுல நிறைய அயன் இருக்குது. நீங்க கருப்பு எள்ளு போட்டீங்கன்னா நல்ல முடம்புக்கு. இதோட சேர்த்து அசமதாகம் எடுத்துக்கணும். நாங்கள் அசமதாகம் சொல்லுவோம், சில இடங்கள்ல ஓமம் என்று சொல்லுவாங்க, ஓமப்பொடின்னு சொல்லுவாங்க. அதை நல்லா கசக்கி போட்டு போடுங்க, அப்போ நல்ல வாசனை நல்லா இருக்கும். இதோட சேர்த்து தனி மிளகாத்தூள் ஒரு 3/4 தேக்கரண்டி, பெருங்காயத்தூள் ஒரு கொஞ்சம், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு காரம் இன்னும் கூட வேணும்னு சொன்னா ஒரு மேசக்கரண்டி போட்டீங்கன்னா போதும். ஆனா அந்த 3/4 மேசக்கரண்டி நல்ல உரைப்பா இருந்தது முறுக்கு. இப்ப பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதோட சேர்த்து ஒரு 1.5 மேசக்கரண்டி பட்டர் போட்டிருக்கிறேன். பட்டரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுக்கொள்ளுங்க. பட்டர் எடுத்து எளியா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா, இல்லாட்டி நீங்க மெல்ட் ஆக்கியும் போடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பட்டர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி மாவு உருண்டை பிடிச்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரத்தன்மையோட கொஞ்சம் பிடிப்படும். இந்த நேரம் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா கொதி தண்ணியா இருக்க வேணும். அது ஒரு கஃபுல், அதாவது 500 ml எடுத்த நான், அது அவ்வளவும் சரியா இருந்தது எனக்கு. கொஞ்சம் கொஞ்சமா விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. வளைச்சு வளைச்சு ஊத்தி விடுங்க. தண்ணிய அப்படி ஊத்தி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. மாவை மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். ஒரு கப் தண்ணி ஃபுல்லா முடிஞ்சது. அதாவது 500 ml தண்ணி எனக்கு அளவா இருந்தது. இப்ப நல்லா கையால மிக்ஸ் பண்ணி விடுங்க. கையால நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இப்படி பச்சை தண்ணியை தொட்டு தொட்டு பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப மா நல்லா சாஃப்டா வரும். தண்ணியை பக்கத்துல வச்சுக்கொள்ளுங்க ஒரு பாத்திரத்துல. அப்ப கையை தொட்டு தொட்டு பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. மாவை எடுத்து இப்படி உருண்டையா வருமா, ஒட்டாம வரும் சட்டியில. இப்போ மூடி ஒரு 1/2 மணி நேரம் விட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நீங்க உடனே சோறு வந்தாலும் சுடலாம். நான் கொஞ்சம் வச்சிருந்தேன். நான் இப்போ திரும்ப பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஏண்டா கொஞ்சம் காஞ்ச மாதிரி சில வேலை இருக்குமா, அதுக்காக திரும்பவும் தண்ணியை தொட்டு தொட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், பதம் நல்லா சாஃப்டா இருக்குது. இடியப்ப மாவை விட கொஞ்சம் சாஃப்டா இருக்கணும். அப்பதான் நமக்கு முறுக்கு புளியக்குள்ள உடையாம வடிவா வரும். இப்போ சில்லு, ஒத்த சில்லு தான் போட்டிருக்கிறேன், இந்த பூச்சில்லு. உங்களுக்கு நான் வீடியோல காட்ட மறந்துட்டேன் அது இந்த சில்ல. இப்போ நல்லா சுத்தி எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் அமர்த்தி விடுங்க, இல்லாட்டும் பொரிக்கக்குள்ள பிரிஞ்சு வரும். கொஞ்சம் கையால் அமர்த்தி விட்டுங்கன்னா சரி. நல்ல வடிவான ஷேப்ல வந்திருக்குது முறுக்கு. முறுக்கு புளிகிற நேரத்துல அடுப்புல சட்டியை வச்சு ஒயில விட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு கொதிக்க விட்டு கொள்ளுங்க. அப்ப நம்ம முறுக்கு புளிய போட்டு போட்டு எடுத்துக்கொள்ளலாம். எல்லா முறுக்கையும் புளியாம கொஞ்சம் கொஞ்சமா புளிஞ்சு போட்டு எடுத்துக்கோங்க. அது காஞ்சு போயிடும் முறுக்கு.
இப்ப வந்து இதே மாவுல ஒரு ஒத்த முறுக்கு செய்து காட்டுறேன் பாருங்க. டிசைனும் வடிவா இருக்கும். சின்னாக்களுக்கு இப்படி செய்து கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படியும் நாங்க ஊர்ல செய்யக்குள்ள போட்டு எடுத்துக்கொள்ளுவோம். ஒரே மாவுல 2 முறுக்கும் செய்யலாம். இப்ப இன்னும் நல்லா கொதிச்சிட்டுது. ஒரு துண்டை போட்டு பாருங்க. நல்ல கொதியோட மேல் எழும்பி வரும். இப்ப வந்து அகப்பையில அந்த முறுக்க வச்சு போடுங்க. இப்படியும் போடலாம், கையாலையும் போடலாம். 2 முறையும் நான் காட்டியிருக்கிறேன். இப்ப அடுப்ப வந்து மீடியத்துக்கும் லோவுக்கும் இடையில வச்சு கொள்ளுங்க. அப்ப முறுக்கு வந்து கருகாம வடிவான கலர்ல நீங்க பொரிச்சு எடுக்கலாம். இப்ப 2 பக்கமும் மாறி மாறி போட்டு பொரிச்சு எடுத்து கொள்ளுங்க. கையால போட பயப்படுறாக்கள் இந்த அப்படி அகப்பையில வச்சு போட்டீங்கன்னா ஈஸியா வரும். அதுக்கத்தான் நான் 2 முறையிலையும் காட்டுறேன். சில ஆக்களுக்கு கையால தூக்கி போட பயம், இந்த ஆயில் பற்றுமெண்டு. போடக்குள்ள கொஞ்சம் கவனமாகவும் போடணும். சேஃப்டி முக்கியம். உங்களுக்கு முறுக்கு நல்லா பொறிப்பட்டுதுண்டா இந்த கொதியெல்லாம் அடங்கி வரும். இப்ப பாருங்க, இந்த இந்த நெருமுறைக்கு எடுத்து கொள்ளுங்க. இப்ப கையால போட்டு காட்டுறேன். எல்லா முறுக்கையும் பொரிச்சு எடுத்துட்டு காட்டுறேன் நான். இந்த முறுக்கை நீங்க பாட்டிகளுக்கு, பண்டிகைகளுக்கெல்லாம் செய்து ஏர்லியா வைக்கலாம். இது இப்போ ஒரு மாசம் ஆனாலும் கெட்டு போகாது. வச்சு ஒரு ஒரு கண்டெய்னர்ல போட்டு மூடி வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும். இந்த முறுக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2 முறுக்கையும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.